ஓ நமச்சிவாய! அனைவருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். குமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டமானது 14/2/2026 மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து 15/2/2026 மாலை 6 மணிக்கு முடிப்பாங்க. இந்த சிவாலய ஓட்டம் எதற்காக என்று தெரியுமா? அந்த காலத்தில் புருட மிருகம் என்று ஒரு மிருகம் இருந்தது. பாதி மனித உடம்பு, பாதி புலி உடம்பு. இது தீவிர சிவபக்தன். இதுக்கு சிவனைத் தவிர வேறு எதுவுமே பிடிக்காது, எந்த நாமமும் பிடிக்காது. சிவன்தான் கதி என்று இருந்து கொண்டிருந்தார். இதை ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக கண்ணபிரான் என்ன செய்தார் என்றால், பாண்டவர்கள் குருஷோத்திர போரில் வின் பண்ண வேண்டுமென்றால் அந்த மிருகத்தினுடைய பாலை கொண்டு வந்து ஒரு யாகம் நடத்த வேண்டும் என்றார். அந்த கொண்டு வருவதற்காக பீஷ்மனை அங்கே அனுப்பி வைத்தார். பீஷ்மனை அனுப்பி வைக்கும்போது அவரிடம் 12 ருத்ராட்சங்களை கொடுத்து, நீ அந்த மிருகத்திடம் போய் கோவிந்தா கோபாலா என்று கத்த வேண்டும். அவன் நின் ஞாபத்தை கேட்டவுடன் டென்ஷன் ஆகி உன்னை துரத்த ஆரம்பிப்பான். அப்போது நீ உன் கையில் இருக்கும் ஒரு ருத்ராட்சத்தை கீழே போட வேண்டும். அதை போட்டவுடன் அது லிங்கமாக மாறும். மாறியவுடன் அவன் ஒரு சிவபக்தன். அந்த சிவனுக்கு பூஜை செய்துவிட்டு தான் அடுத்த வேலையை செய்வான். அதற்கு முந்தி நீ அடுத்தது உன்னை துரத்த ஆரம்பிக்கும். மீண்டும் நீ அடுத்த ருத்ராட்சத்தை கீழே போட வேண்டும். அதுவும் லிங்கமாக மாறும். மாறியவுடன் சிவபூஜை முடித்துவிட்டு மீண்டும் அவன் உன்னை துரத்துவான். அப்படியே 12 லிங்கங்களையும் 12 ருத்ராட்சங்களையும் அவன் கீழேயே போட்டு அவன் துரத்தி கொண்டே இருப்பான். 12வது லிங்கத்தை போடும்போது 12வது ருத்ராட்சத்தை போடும்போது அந்த லிங்கத்தை பூஜை செய்யும்போது அவர் கண்ணுக்கு நாராயணன் தென்படுவார். பின்பு சிவனும் நாராயணனும் அவருக்கு நேராக வந்து காட்சி கொடுப்பார். காட்சி கொடுத்தவுடன் அந்த மிருகமானது அந்த யாகத்திற்கான பாலை தருவதற்கு ஒப்புக்கொள்கிறது. அந்த ஸ்தலம்தான் 12வது ஸ்தலம் திருநட்டாலம். இங்கே சிவனுக்கும் நாராயணருக்கும் தனித்தனி கோயில்கள் பக்கத்திலே உள்ளன. இங்கே சிவாலயத்தின் ஓட்டத்தை முடிப்பார்கள். ஃபஸ்ட்டு திருமலையில் ஆரம்பித்து திருநட்டாலத்தில் சிவாலய ஓட்டத்தை முடிப்பார்கள். இதுவே சிவராத்திரியின் ஒரு கதையாகும். இன்னொரு கதையும் இருக்கிறது. அது சிவபெருமான் ஒரு அரக்கருக்கு வரத்தை கொடுத்து அவரை சோதிக்கும் கதை. இன்னொரு நாள் அதை பார்ப்போம். ஓ நமச்சிவாய!